ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இது பார்த்தீங்கன்னா 10th தமிழ் பப்ளிக் எக்ஸாமுக்கான ஒரு கொஷின் பேப்பர், மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இந்த கொஷின் பேப்பர் பொறுத்தளவுக்கு நீங்கள் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். இதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரிவைஸ் பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ நீங்கள் தமிழ் பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா 1 மார்க் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ நான் செப்டம்பர் தான் ஆகுது நான் இந்த வீடியோ போடுறப்ப. ஸோ அது உங்களுக்கு முக்கியம் இல்லை, ஏன்னா உங்களுக்கு மார்ச் மாதம் அந்த பப்ளிக் எக்ஸாம் தான் முக்கியம். நீங்கள் இப்போலேருந்து இந்த மாதிரி கொஷின் பேப்பரை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கொஷின் இப்படி தான் வரப்போகுது, கொஷின் பேப்பர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு 1 மார்க் பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 1 மார்க் புக்கிங் தான் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு 1 மார்க் ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 மார்க் இருக்கும். அந்த 2 மார்க் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு 8 இயல் இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழில். அந்த 8 இயலில் 5 இயல் நல்லா படிச்சுக்கோங்க. அந்த 5 இயல் நல்லா படிச்சுக்கிட்டால் நீங்கள் ஈஸியாக அந்த 2 மார்க்கை அட்டன் பண்ணிடலாம். ஸோ பெருசாக இந்த பிரச்சனையும் இருக்காது. அதை தாண்டி இதுதான் உங்களுக்கு மார்க் ஸ்கோரிங் ஏரியா, இந்த 22 to 28. ஸோ இந்த கீழ்காணும் ஊர் பெயர்களின் மறு உருவை தருக, பழமொழிகள், அதுக்கப்புறம் கலைச்சொல் தருக, அந்த பின்னாடி புக்கு பின்னாடியே இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த தொகைநிலை தொடர்களை வகைப்படுத்துக, மரபு தொடர்கள், குறள் வெண்பா இலக்கணம். ஸோ இந்த குறள் வெண்பா இலக்கணம்னா உங்களுக்கு ஒரு இயர்லையும் இலக்கணம் பகுதி இருக்கும். அந்த இலக்கணம் பகுதிக்கு பின்னாடி இருக்க அந்த 2 மார்க் தான் இதில் கேட்பாங்க. ஸோ அதில் இருக்க 1 மார்க்கும் படிச்சுக்கோங்க. அந்த 1 மார்க் தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்லேயும் 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ அதை தாண்டி உங்களுக்கு இங்கே ஒரு 3 மார்க் இருக்குது 2. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தொகைநிலை தொடர்களை வகைப்படுத்தி குறிப்பிட்டு விரித்தெழுதுக அப்படின்னு. ஸோ இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படிக்க பாருங்கள். உங்களால் படிக்க முடியலன்னா ஃபஸ்ட்டு 5 இயல் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ நான் பப்ளிக்கும் இதான் சொல்லுவேன், ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 5 இயல் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக ஒரு 80 மார்க்ஸ் கவர் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ஃபுல் மார்க் எடுக்கணும், 90+ எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் தான் படித்தாகணும். உங்களுக்கு வேறு சாய்ஸே கிடையாது. ஏன்னா நீங்கள் 95 தமிழில் பாசிபிள் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதுக்கு மேலே எடுக்கணும்னா நீங்கள் உங்கள் ப்ரெசன்டேஷன்லாம் பக்காவாக இருக்கணும், எந்த ஒரு மிஸ்டேக்குமே இருக்கக்கூடாது. உங்களுக்கு மார்க் எங்கே குறைப்பாங்கன்னா மேக்ஸிமம் அந்த பேராகிராஃப் அந்த 6 மார்க்கில் தான் குறைப்பாங்க, 3 மார்க்கு. எனக்கு தெரிஞ்சு ஃபுல் மார்க் போட மாட்டாங்க. உங்கள் ப்ரெசன்டேஷன்லாம் பக்காவாக எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா ஃபுல் மார்க் போட்டு சென்டம் வரும். 1 மார்க்கில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியுமான்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அப்படி பாக்ஸ் இருக்கிறப்ப நீங்கள் அதில் பார்த்து படிங்க. அதில் பார்த்து படித்தா உங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 1 மார்க்கும் ஃபுல் மார்க் எடுத்துடலாம். அதை தாண்டி திருக்குறள், மனப்பாடம். ஸோ இது 2 தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் ஃபிக்ஸ்டாக இருக்கும். நீங்கள் இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இருக்கிறதே 10 குறள் தான் இருக்கும். ஸோ அந்த 10 குறளில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வரப்போகுது. நான் இது யாருக்கு சொல்கிறேன்னா பாஸ் ஆகிறவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கீ ஃபேக்டர்ஸ் பாஸ் ஆகணும். அந்த பொயிலே ஒரு துணினா நான் எல்லா கொஷின் பேப்பர்லையும் பார்க்குறேன். அதுக்கப்புறம் அன்னமையா இம்பார்ட்டண்ட், முல்லைப்பாட்டு இம்பார்ட்டண்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். நம்ம சேனலில் இருக்க கொஷின் பேப்பர்ஸ் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.